தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் முயற்சி செய்தும் ஏன் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் அரைக்குறையாக ஈடுபட மாட்டீங்க. ஈடுபட்டால் முழுமையாக ஈடுபடுவீர்கள், இல்லை என்றால் அந்த ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டீங்க. அதே போலத்தான் மனிதர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மனிதர் பிடித்தால் முழுமையாக பழகுவீங்க, பிடிக்கவில்லை என்றால் அப்படியே ஓரம் கட்டி விடுவீங்க. ஒரு லட்சியத்தை கையில் எடுத்தால் அதை அடைவதற்காக உங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் கொட்டி போராடக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களின் அத்தனை நேர்மையான முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை போடுவது போல கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு தொடர் தோல்விகளையே பரிசாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்திருக்கும். இவ்வளவு உழைத்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில சிறிதளவு கூட என்னால் முன்னேற முடியவில்லை, நமக்கான கதவுகள் ஏன் அத்தனையும் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்று நீங்கள் சோர்ந்து அமர்ந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான நாட்கள் இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் ஒன்று நினைத்தது ஒன்றாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளும் இறுதி நேரத்தில் கைகூடாமல் போன போது நம்முடைய உழைப்பிற்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பில்லையா என்ற ஏக்கங்கள் உங்களை பாட்டி மதைக்கவும் நிச்சயமாக செய்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய நேர்மையை ஏற்காத சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. லஞ்சம், ஊழல், குறுக்கு வழிகள் உங்களின் ரத்தத்திலேயே கிடையாது. நியாயமான தர்மத்தின் வழியில் மட்டுமே நீங்கள் வாழ நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களை தொற்றியிருந்த போலி உலகம் உங்களின் அந்த நேர்மையை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நேர்மையாக நடப்பது அவர்களுக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கும். அதனால நீங்க செய்யாத தவறுகளுக்கும் செய்யாத சில விஷயங்களுக்கும் உங்கள் மீது தவறையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தியது வேறு ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். இவன் காலத்திற்கு தகுந்தபடி வாழ தெரியாத ஒரு ஏமாளி, இவனோடு இருந்தால் நம்மால் சம்பாதிக்க முடியாது என்று உங்களை ஒரு விசித்திரமான மனிதராக பார்த்தும் இருந்திருப்பாங்க. லஞ்சம் வாங்க வேண்டிய இடங்களில் லஞ்சம் வாங்க படிக்கான் உண்மையான ஒரு மனிதனாக இருப்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியாக இருக்கிறது உங்களை எத்தனையோ நபர்கள் இப்படி தவறாக கூறியிருப்பாங்க. தவறான வழியில் சென்று சொத்து சேர்த்தவர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட போது நேர்மையாக இருந்த கஷ்டப்பட்ட உங்களை இந்த உலகம் இழிவுபடுத்தியும் பேசியிருக்கும். உங்களின் நேர்மையை உங்களுக்கு பல இடங்களில் தடைகளையும் தேவையில்லாத பகைமையையும் தேடி தந்த போது இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பதற்கு ஏன் இத்தனை தண்டனைகள் என்று நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிறைய விதமாக நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்கும். நீங்கள் சிரித்தாலும் உங்களுக்குள்ள காயங்கள் இருக்கத்தாங்க செய்யும். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா? தங்களின் கவலைகளை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். கீழே விழுந்தாலும் சரி, காயங்கள் ஏற்பட்டாலும், யார் அவமானங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்தாலும் எதையுமே நீங்க வெளியில காட்டிக்கொள்ள மாட்டீங்க. யாரிடமும் கூறவும் மாட்டீங்க. வெளியில் எப்போதுமே கலகலப்பான புன்னகையோடும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய புதிய பாசிட்டிவான மனிதராகவும் நீங்கள் வலம் வரக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மனதிற்குள் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வெளியில் எப்போதுமே கூற மாட்டீங்க. ஆனால் அந்த போலி புன்னகைக்கு பின்னால் உங்களுடைய இதயத்தில் நூற்றுக்கணக்கான காயங்கள் பச்சை இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும். பொருளாதார போராட்டங்கள், குடும்ப அவமானங்கள், உறவுகளின் புறக்கணிப்புகள் என அத்தனையையும் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்து கொண்டு வெளியில் முகமூடி அணிந்து நீங்கள் சிரித்த போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குமுறல்களை ஒரு ஜீவன் கூட கவனிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இவன் எப்போதும் ஜாலியாகவே இருக்கிறான், இவனுக்கு என்ன கவலை என்று உங்களை மிக சாதாரணமாக கடந்து சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்வாங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் உங்களின் பறவையை போன்ற சுதந்திர குணத்தையும் கலப்படம் இல்லாத நேர்மையையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலி செய்து உங்களின் லட்சிய சிறகுகளை உடுக்க பார்த்து சமூகத்திற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய கைகளில் வில்லை ஏந்தி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்து காட்டப் போகக்கூடிய பொற்காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, வரக்கூடிய இந்த ஒரு தேதி நாளை முதல் பணம் சேமிக்கக்கூடிய புதிய ஐடியாக்கானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து பணத்தை வாரி இறைக்கக்கூடிய நபர்கள் என்பதால்
உங்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களின் கௌரவத்திற்காகவும் உதவிக்காகவும் செலவழித்துவிட்டு பிறகு அவசரத்திற்கு யாரிடமாவது கையேந்தக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். அதனால் தேவையில்லாமல் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் உதவும். கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரக்கூடிய வருமானத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்பதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான புதிய ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குன்னு வரவும் ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய சுதந்திரம் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியாக மாறிவிடும். உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி அவமானப்படுத்தி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள். இந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில் மாறி இப்போது உங்களின் அதே அசாத்திய சுதந்திரமை உங்களுடைய வாழ்க்கையில் குணமே உங்களின் மிகப்பெரிய பலமாக வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது. நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையினும் சுதந்திரமாக நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். ஒரு கூண்டு பறவையை போல அடைத்து வைக்க முயன்ற சுயநல மனிதர்கள் பிடியிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடவோ ஆரம்பிப்பீங்க. யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் தனிச்சையாக எடுக்கக்கூடிய துணிச்சலான முடிவுகள் அனைத்தும் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்குள்ள தேடித்தரும். உங்களின் சுதந்திர சிந்தனையில் இருந்து பிறருக்கு உன்னதமான வணிக யுக்திகள் உங்களை சமுதாயத்தில் ஒரு கம்பீரமான ஆளுமையை சிலருக்கு ஒடிக்க நினைத்தவர்கள் முன்னிலையிலே நீங்கள் அசுர வேகத்தில் உயரை பறந்து சாதித்து காட்டக்கூடிய காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, இதுதான் முதல் டைமா என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவும் ஆரம்பியுங்கள். நீங்கள் நினைத்த கனவு இப்பொழுது நினைவாக ஆரம்பிக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்காதா? ஒரு கார் வாங்க மாட்டோமா? சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்காதா? நம்மை ஒதுக்கியவர்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்க மாட்டார்களா என்று நீங்கள் பல வருடங்களாக தனியாக அமர்ந்து கண்ணீர் மாஸ்டர் பிளானை உங்களுக்கு எதிராக கண்ணீர்களை வடித்து மாஸ்டர் பிளான் போட்ட சில உண்மைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போது நனவாக போகின்றன. நீங்கள் நினைத்த அத்தனை பாசிட்டிவான விஷயங்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேற ஆரம்பிக்கும். அதற்கான மனிதர்களும் சூழ்நிலைகளும் பண வசதிகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். என்னுடைய கனவுகள் வெறும் கற்பனை தானோ என்று நீங்கள் சோர்வடைந்து தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போவது வேறொன்றாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ரத்தத்திலேயே கிடையாது. நியாயமான தர்மத்தின் வழியில் மட்டுமே நீங்கள் வாழ நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களை தொற்றியிருந்த போலி உலகம் உங்களின் அந்த நேர்மையை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நேர்மையாக நடப்பது அவர்களுக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கும். அதனால நீங்க செய்யாத தவறுகளுக்கும் செய்யாத சில விஷயங்களுக்கும் உங்கள் மீது தவறையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தியது வேறு ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். இவன் காலத்திற்கு தகுந்தபடி வாழ தெரியாத ஒரு ஏமாளி, இவனோடு இருந்தால் நம்மால் சம்பாதிக்க முடியாது என்று உங்களை ஒரு விசித்திரமான மனிதராக பார்த்தும் இருந்திருப்பாங்க. லஞ்சம் வாங்க வேண்டிய இடங்களில் லஞ்சம் வாங்க படிக்கான் உண்மையான ஒரு மனிதனாக இருப்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியாக இருக்கிறது உங்களை எத்தனையோ நபர்கள் இப்படி தவறாக கூறியிருப்பாங்க. தவறான வழியில் சென்று சொத்து சேர்த்தவர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட போது நேர்மையாக இருந்த கஷ்டப்பட்ட உங்களை இந்த உலகம் இழிவுபடுத்தியே பேசியிருக்கும். உங்களின் நேர்மையை உங்களுக்கு பல இடங்களில் தடைகளையும் தேவையில்லாத பகைமையையும் தேடி தந்த போது இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பதற்கு ஏன் இத்தனை தண்டனைகள் என்று நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிறைய விதமாக நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்கும். நீங்கள் சிரித்தாலும் உங்களுக்குள்ள காயங்கள் இருக்கத்தாங்க செய்யும். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா?
தங்களின் கவலைகளை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். கீழே விழுந்தாலும் சரி, காயங்கள் ஏற்பட்டாலும், யார் அவமானங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்தாலும் எதையுமே நீங்க வெளியில காட்டிக்கொள்ள மாட்டீங்க. யாரிடமும் கூறவும் மாட்டீங்க. வெளியில் எப்போதுமே கலகலப்பான புன்னகையோடும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய புதிய பாசிட்டிவான மனிதராகவும் நீங்கள் வலம் வரக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மனதிற்குள் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வெளியில் எப்போதுமே கூற மாட்டீங்க. ஆனால் அந்த போலி புன்னகைக்கு பின்னால் உங்களுடைய இதயத்தில் நூற்றுக்கணக்கான காயங்கள் பச்சை இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும். பொருளாதார போராட்டங்கள், குடும்ப அவமானங்கள், உறவுகளின் புறக்கணிப்புகள் என அத்தனையையும் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்து கொண்டு வெளியில் முகமூடி அணிந்து நீங்கள் சிரித்த போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குமுறல்களை ஒரு ஜீவன் கூட கவனிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இவன் எப்போதும் ஜாலியாகவே இருக்கிறான், இவனுக்கு என்ன கவலை என்று உங்களை மிக சாதாரணமாக கடந்து சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்வாங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் உங்களின் பறவையை போன்ற சுதந்திர குணத்தையும் கலப்படம் இல்லாத நேர்மையையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலி செய்து உங்களின் லட்சிய சிறகுகளை உடுக்க பார்த்து சமூகத்திற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய கைகளில் வில்லை ஏந்தி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்து காட்டப் போகக்கூடிய பொற்காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, வரக்கூடிய இந்த ஒரு தேதி நாளை முதல் பணம் சேமிக்கக்கூடிய புதிய ஐடியாக்கானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து பணத்தை வாரி இறைக்கக்கூடிய நபர்கள் என்பதால் உங்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களின் கௌரவத்திற்காகவும் உதவிக்காகவும் செலவழித்துவிட்டு பிறகு அவசரத்திற்கு யாரிடமாவது கையேந்தக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். அதனால தேவையில்லாமல் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் உதவும். கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரக்கூடிய வருமானத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்பதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான புதிய ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு வரவும் ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய சுதந்திரம் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியாக மாறிவிடும். உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி அவமானப்படுத்தி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள். இந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில மாறி இப்போது உங்களின் அதே அசாத்திய சுதந்திரமை உங்களுடைய வாழ்க்கையில குணமே உங்களின் மிகப்பெரிய பலமாக வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகிறது. நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையினும் சுதந்திரமாக நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். ஒரு கூண்டு பறவையை போல அடைத்து வைக்க முயன்ற சுயநல மனிதர்கள் பிடியிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடவோ ஆரம்பிப்பீங்க. யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் தனிச்சையாக எடுக்கக்கூடிய துணிச்சலான முடிவுகள் அனைத்தும் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்குள்ள தேடித்தரும். உங்களின் சுதந்திர சிந்தனையில் இருந்து பிறருக்கு உன்னதமான வணிக யுக்திகள் உங்களை சமுதாயத்தில் ஒரு கம்பீரமான ஆளுமையை சிலருக்கு ஒடிக்க நினைத்தவர்கள் முன்னிலையிலே நீங்கள் அசுர வேகத்தில் உயரை பறந்து சாதித்து காட்டக்கூடிய காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இதுதான் முதல் டைமா என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவும் ஆரம்பியுங்கள். நீங்க நினைத்த கனவு இப்பொழுது நினைவாக ஆரம்பிக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்காதா, ஒரு கார் வாங்க மாட்டோமா, சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்காதா, நம்மை ஒதுக்கியவர்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்க மாட்டார்களா என்று நீங்கள் பல வருடங்களாக தனியாக